ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நமது உயிரை ஈசனாகவும் நாம் எதையெல்லாம் எண்ணி இயங்குகின்றோமோ அவை அனைத்தையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றும் உடலாக்கியும் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் நமது உயிரே குருவாக இருக்கின்றது. ஆகவே நம் உயிரை ஈசனாக மதித்து நம் உயிரை குருவாகவும் மதித்தல் வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் மனிதனாக உருவாக காரணமாக இருந்ததே நமது உயிர். நமது உயிர் எவ்வாறெல்லாம் இயக்குகின்றது, உடலாக மாற்றுகின்றது என்பதனை நாம் அறிந்துணர்ந்து நமது வாழ்க்கையில் மனிதனான பின் இன்னொரு பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். அவ்வாறு நாம் அடைந்தால் நமக்குள் என்றும் ஏகாந்த நிலை என்று பிறவில்லா நிலை என்ற நிலையை பேரருள் பேரொளியாக மாற்றிடல் வேண்டும். இப்ப நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ, பார்க்கின்றோமோ, நுகர்கின்றோமோ, நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தையும் நம் உயிரிலே அந்த உணர்ச்சிகளே நாம் எந்த குணத்தின் உணர்வை நுகர்கின்றோமோ அந்த உணர்வை அந்த உணர்ச்சிகளாக தூண்டும் உணர்வலைகளாக மாறுகின்றது, உணர்ச்சிகளாக மாற்றுகின்றது. அதன் வழி நம்மை இயக்குகின்றது. ஆகவே நமது உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும், அந்த இயக்கத்தால் ஏற்படும் துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், அந்த துடிப்பால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும், இப்படி காரணப்பேர் வைத்து நாமெல்லாம் அறிந்து உணர்ந்து நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது காவியங்கள் கூறும் காரணப்பெயர்கள். இப்போ உதாரணமாக காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அந்த எண்ணத்தின் வழி அந்த எண்ணம் எவ்வாறு வருகின்றது, நாம் என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த உணர்வுகளை நாம் நுகர்கின்றோம். உயிரிலே பட்ட பின் அந்த உணர்வு அந்த உணர்ச்சிகளாக இயக்கப்பட்டு அந்த காரியத்தை செயல்படுத்தும் செயலாக அது உருவாக்குகின்றது. நாம் நுகரும் உணர்வை நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும், அது கருத்தன்மை அடையும் சக்தி பெறச் செய்கின்றது. ஆகவே நமது உயிர் இருக்கும் இடம் ஈஸ்வர லோகம். நாம் எந்த குணத்தின் தன்மை எண்ணுகின்றோமோ இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் சுழல்கின்றது. அதனால்தான் விஷ்ணு கையில் சங்கும் சக்கரமும் கொடுத்துள்ளார். நாம் நகரும் அந்த குணம் எதுவோ அந்த குணத்தின் தன்மையாக அந்த உணர்வு இயக்கத் தொடங்குகின்றது, சப்தம் வருகின்றது. அந்த உணர்வலைகள் நம் உடல் முழுவதும் சுழற்சியாகி அதன் வழி நம்மை இயக்குகின்றது என்பதனை அறிவதற்கு தான் விஷ்ணு கையில் சங்கு சக்கரத்தை கொடுத்தார்கள். ஈசன் என்று எண்ணும் போது நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தை உருவாக்குகின்றது என்பதற்காக நம் உயிருக்கு பேர் ஈசன் என்றும் பெயர் வைக்கின்றார்.
சூரியனோ பல உணர்வுகளை சேர்த்து பல கோடி சக்திகளை சேர்த்து சர்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்குவதனால் அங்கே சர்வேஸ்வரன் என்று காரணத்தை வைக்கின்றனர் சூரியனுக்கு. நமது உயிரின் நிலை வரும்போது ஈஸ்வரன் என்று பெயர் வைக்கின்றார், உருவாக்கும் சக்தி பெற்றதென்று. இப்போ உதாரணமாக நமது வாழ்க்கையில் நாம் நுகரும் உணர்வினை நம் உடல் முழுதுக்கும் அந்த இரத்தங்களிலே கலக்கின்றது. அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது. ஆனாலும் திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த உணர்ச்சிகள் கருத்தன்மை அடைகின்றது. ஆகவே எந்த குணத்தின் தன்மையோ அந்த அணுவாக உருவாகும் கருத்தன்மை அடையப் போகும்போது இந்திரலோகம் என்று வைக்கின்றார். ஆக அந்த அணுத்தன்மைகள் நம் உடலே குறித்த காலம் வரும்போது அந்த கரு முட்டையிலிருந்து வெடித்து வெளியே வருகின்றது. அப்ப அணுவாக அது பிறக்கப்படும் போது பிரம்மலோகம் என்று காரணத்தில் வைக்கின்றார்கள். இப்போ உதாரணமாக நாம் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஒரு நோயாளியை பார்த்து பரிவுடன் பண்புடன் அன்புடன் நாம கேட்டு நுகர்ந்துதான் அவருக்கு உதவி செய்கின்றோம். அவர் மீது நாம் அன்பை செலுத்தும் போது அவருடைய வேதனை நாம் நுகரப்படும் போது வேதனைப்படுகிறான் என்று நம்மை அறிய செய்கின்றது நாம் நுகர்ந்த உணர்வுகள். ஆனால் அந்த வேதனை என்ற உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் சுழலப்படும் போது நம்மை அறியாமலேயே சோர்வும் சஞ்சலமும் என்ன செய்வதென்றே நம்மை அறியாமலே அழுகையும் வந்து விடுகின்றது. இப்ப அழுகை செய்வது யாரு? வேதனைப்படும் உணர்வுகள் இருந்து வெளிப்படும் உணர்வை நாம் பாசத்தால் கேட்கப்படும் போது அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்த பின் நம்மை நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. இப்போ உதாரணமாக ஒரு புழு இருக்கிறது என்றால் அதை ஒரு குளவி எடுத்து தன் உமிழ்நீரால் மண்ணை பிசைந்து கூடு கட்டி புழுவை தூக்கி கூட்டுக்குள் செலுத்தி தன் உடல் உள்ள விஷத்தை அந்த புழுவின் மேல் பாய்ச்சுகின்றது. இந்த புழுவை உருவாக்கிய அந்த உயிரும் அந்த அணுக்களும் அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலின் அமைப்பு அடைகின்றது புழுவாக. ஆனால் இதை குளவி இந்த விஷத்தை கொட்டிய பின் அந்த உணர்வு பூரா மாறுபட்டு அதற்கு தக்க அந்த உணர்வுகள் மாறுபட்டு குளவி போல ரூபம் அடைகின்றது. சாதாரணமாக ஆடு மாடெல்லாம் ஆண் பெண் என்ற செயற்கையின் உணர்வுகளை சேர்க்கப்படும் போது அதன் இனத்தை உருவாக்குகின்றது. ஆனால் புழுவை ஒரு குளவி விஷத்தை தாக்கும் போது அந்த உணர்வுகள் அனைத்தும் மாறி குளவியின் ரூபமாக மாறுகின்றது. அந்த குளவியின் ரூபமாக மாறும்போது அந்த குளவிக்கு எப்படி உமிழ்நீர் கூடியதோ இதே போல அந்த உமிழ்நீரை உமிழ்த்தி குளவி மூடி சென்ற அந்த கூட்டை திறந்து வெளி வருகின்றது. அப்ப அந்த குளவி என்னென்ன உணர்வுகளை செயல்பட்டதோ அது மண்ணை பிசைந்து கூடு கட்டி மீண்டும் தன் இனத்தையும் அது எதை எது உணவாக உட்கொண்டதோ அதன் உணர்வாக விளைந்து அந்த புழு குளவியான பின் அந்த குளவியின் உணர்வுகள் செயல்கள் எதுவோ அதைத்தான் செயல்படுத்துகின்றது. அந்த புழுவாக இருக்கும்போது விஷம் கொட்டியதனால் அதுக்கு யாரு குளவியானவர் சொல்லிக் கொடுத்தது? அந்த குளவின் உணர்வுகள் அதுக்குட்பட்டு அந்த உணர்ச்சியால் அது இயக்கப்பட்டு அந்த தாய் குளவி எப்படி செயல்பட்டதோ அதன்படி செயல்படுத்த தொடங்கி விடுகின்றது. நாம அன்பாக பண்பாக பரிவாக பாசத்துடன் நாம் இருக்கப்படும் போது ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்னும் போது அதை கண்ணால் பார்க்கின்றோம். அந்த மனிதனை அவன் உடலில் உபத்திரம் தாங்காது வெளிப்படும் உணர்வுகளை
நமது கருவழி ருக்மணி நம் உடலிலே ஊழ்வினை என்ற வித்தாக பதிவு செய்து விடுகின்றது. நம் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ அந்த மனிதனை இங்கே பதிவாக்கிய பின் அவன் உடலிலிருந்து வந்த வேதனையான உணர்வுகளை பூமியில் பரவுது. அதை நம் கண்ணான காந்த புலன் அறிவது கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றி விடுகின்றது. நமது ஆன்மாவாக மாற்றிய பின் உயிரின் இயக்க துடிப்பு ஈர்க்கும் சக்தி வரும்போது காந்தம். அப்போ இதை நமக்கு இழுத்து நம் உயிரில் அந்த வேதனைப்படும் உணர்வுகளை உணர்த்தப்படும் போது இது நமது கண் புறக்கண் பார்க்க செய்து அவர் வேதனை உடலின் இயக்கத்தை அறிய செய்து, ஆனால் உணர்வுபூர்வமாக உணர்த்துவது அந்த வேதனைப்பட்ட உணர்வினால் நுகர்ந்த பின் உயிரிழப்பட்ட பின் அந்த உணர்வை அந்த வேதனை உணர்ச்சிகள் எதுவோ அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவ செய்து வேதனைப்படுகிறான் என்ற உண்மையை உணர்த்துகின்றது நம் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் அறிவு. அதுக்கு பேர் சத்தியபாமா. அவன் வேதனைப்படுகிறான் என்ற உண்மையை நமக்குள் தெளிவாக கூறுகின்றது, உணர்த்துகின்றது என்பதனைத்தான் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. இருப்பினும் நாம் எந்த நல்ல குணத்தின் உண்மை கொண்டு பரிவுடன் கேட்டறிந்தோமோ அது நம்முடவுக்குள் நல்ல குணங்கள் உருவாக்கிய அணுக்கள் உண்டு. அப்ப நல்ல குணத்தை கொண்டு நாம் பார்த்து உற்று பார்த்து அந்த வேதனைப்படுவோர் நுகர்ந்தால் குழவி எப்படி ஒரு புழுவை எடுத்து கொட்டிய பின் விஷம் அதுக்குள் மாறி அந்த குழவியின் அந்த புழுவின் நிலையில் குழவியாக மாறுகின்றதோ இதே போல இந்த வேதனைப்பட்ட மனிதனின் உணர்வுகள் நம் நல்ல அணுக்களில் ஊடுருவிய பின் இந்த உணர்வுகள் வளரத் தொடங்கி விடுகின்றன. நம்ம அழகான உடலை உருவாக்கி உறுப்பின் தன்மை சீராக்கி இயக்கி இந்த உணர்வுகள் அந்த நல்ல அணுக்களுக்குள் இது ஊடுருவிய பின் அந்த நோயாளி எப்படி உடல் நலிந்திருந்தானோ அதே உணர்வின் அலைகளை நமக்குள் உறுப்புகளில் அந்த விஷத்தன்மையான அந்த உறுப்புகள் மாறும். அழகான உடல் உங்களுக்கு சில நேரங்கள் பார்த்தா முகம் கோணி போயிருக்கும், கண்கள் இதாக இருக்கும், கை கால் எல்லாம் சுருங்கி இருக்கும், உடலோட ரூபமே விகார ரூபத்துக்கு மாற்றுது அழகான உடலையும் கூட. காரணம் அந்த நல்ல அணுக்களால் வளர்ச்சி பெற்ற நமது உடல் அந்த விஷங்கள் அந்த அணுக்களின் வளர்ச்சி பெற அதுவே மாற்றுகின்றது. எப்படி புழுவை குழவை கொட்டிய பின் இந்த விஷயத்தின் தன்மையை மாற்றி புழு ஒரே சீரான உடலா இருக்கின்றது. குழவையா இருக்கும்போது ஊடால் ஒரு ஊசி மாதிரி கொஞ்சம் ஊட்டி நீட்டு இருக்கு, இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் உடல் இருக்கும், இருதயம் இருக்கும், ரெக்கைகள் இருக்கும். இதே மாதிரி அந்த ரூபத்தை மாற்றுகின்றது. இதே போலதான் நம் உறுப்புகளில் மாற்ற அடைந்த பின் எத்தனையோ அவசியங்கள் படுகின்றன. அப்போ இந்த வேதனை என்ற உணர்வு நாம் அனுப்பும்போது இந்த உறுப்புகள் எல்லாம் சுருங்கிவிட்டால் அந்த வேதனைப்பட்ட மனிதன் இருக்கிறானே அந்த உணர்வை நமக்குள் நம்ம உடலும் நலிய தொடங்குகின்ற நாளடைவில் சிறுக 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 மாற்றம் அடைகின்றது. இருந்தாலும் அந்த நோயாளி கடைசி முடிவில் எந்த உணர்வின் உடலில் சுருங்கிய உணர்வு கொண்டு வெளிவந்தானோ எந்த விஷயத்தின் தன்மை பெற்றதோ அந்த உணர்வுகள் மாற்றி இந்த உயிர் வெளியே வரப்படும் போது அந்த மனிதனை பண்புடன் நாம் கேட்டறிந்து உதவி செய்திருந்தால் நம்ம மேல் அந்த எண்ணம் இருந்தால் அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள் வந்துவிடும். அந்த உடல்ல விளைந்த நோயெல்லாம் நமக்குள் மீண்டும் அது உருவாக்கி ரொம்ப சீக்கிரம் இந்த உடலை வீழ்த்தி விட்டு நம் உடலுக்குள் அந்த உயிரான்மா வெளியே சென்று விடுகின்றது. அப்போ அந்த விஷத்தின் தன்மை உறப்பும்போது புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை மாற்றி 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 மனிதனான பின் விஷத்தை குறைத்து நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் அந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உடலாக மாற்றியுள்ளது. ஆனால் இப்படி மாற்றிய நிலைகள் கொண்டு வேதனைப்படுவோர் உணர்வை நுகர நுகர நம் உடலும் நலிந்து இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அதை நலிய செய்து இந்த உடலை விட்டு சென்ற பின்
விஷத்தில் எத்தனை நிலை உண்டோ அதற்கு தக்கவாறு விஷம் அதிகமானால் பாம்புகள் ஆயிரக்கணக்கான ஜாதி பாம்புகள் உண்டு. நாம் விஷத்தின் கலவையும் அதோடு சேர்த்த உணர்வு கொப்ப அந்த பாம்பின் ஈர்ப்புக்குள் அழைத்து சென்றுவிடும். இப்ப அதனின் உணர்வை கொப்ப கருவாக்கி அதை பாம்பின் ரூபமாக நம்ம உயிர் மனிதனை பாம்பாக மாற்றிவிடும். நாம் தப்பு செய்யல. இப்போ ஒரு இரும்பை வெகு வேதனைப்படும்படி நசுக்குகின்றோம். அந்த எறும்பின் நிலையெல்லாம் எந்த மனிதன் நசுக்கினானோ அந்த உணர்வின் எண்ணம் கொண்டிருக்கு, வேதனைப்படுது. அந்த வேதனையால் வெளிவந்த அந்த எறும்பின் உயிரான்மா நசுக்கியும் உடலுக்குள் வந்துடும். அந்த நசுக்கியும் உடலுக்குள் வந்த பின் எத்தனாயிரம் ஆண்டுகள், அதாவது மனிதனா வளர்க்கிறதுக்கு எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்துதான் இன்று மனிதனானது, நம்மளை மனிதனாக்கியது. ஆனால் அந்த எறும்பின் உயிரான்மா நமக்குள் வந்த உடனே மனிதனை உருவாக்கும் கருவின் தன்மையோட கருவா மாறிடும். அப்ப அந்த கருவாக மாறும்போது இப்படித்தான் நம்ம எறும்பை நசுக்கினாலும் கோழியை நசுக்கினாலும் எதை கொள்றோமோ அந்த உயிரெல்லாம் நமக்குள்ள வந்துடும். நமக்குள் வந்து மனிதனாக பிறக்கும் அந்த தகுதி பெறும். அது 1-2 இங்க மனிதனாக பிறந்தாலும் இன்னைக்கு தான் கர்ப்பத்தடைன்னு வச்சிடறாங்க. அடுத்த பிறக்காம செய்தானே இவன் இறந்தானா அவனோட யார் நண்பர்களாக ஜாஸ்தி பழகிறாங்களோ இறந்த பின் அந்த பழகிய உணர்வுக்குள் இந்த உணர்வுகள் அங்கே சென்று விடும். அங்க போய் மனிதனாக பிறகானா அங்கேயும் கர்ப்பத்தடை இருக்கும்போது 1-2 போக அங்கே மழைக்காது. இப்படி மீண்டும் மனிதனாவதற்கு நாம் இந்த மாதிரி புழுவா பூச்சியா போன பாடு நம்ம உடலுக்குள் வந்து மனிதனாக ரொம்ப சிரமப்பட்டு தான் வரணும். இது மனதில் வைத்துக் கொள்ளும். ஆகவே இவ்வாறு அது மனிதனான பிற்பாடு நாம் பழகிய நண்பர் உடலுக்குள் அந்த ஆன்மா அங்கே சென்றுவிடும். ஏன்னா எறும்பு இவைகள் எல்லாம் ஆடு கோழி இதை கொண்டோம்னா அது வந்த பிற்பாடு மற்ற மனிதன் உடலுக்குள் போகுது. ஆனால் மனிதனும் இந்த வேதனைப்படும் உணர்வுகள் அதிகமாக நுழைகிற போகும்போது விஷத்தன்மை கொண்ட உடலுக்குள் இந்த உயிரான்மை இழுத்து சென்று அந்த விஷத்தை ஆதாரமாக வச்சு அதை பாதுகாப்பான நிலை கொண்டு அந்த உடலுக்குள் சென்று அந்த பாம்பாக உருவாக்குது. விஷத்தை உமிழ்த்தி அதன் வழி ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி ஆடு மாடு இதெல்லாம் விஷம் தனக்குள் அது கலந்த பின் நம்ம தட்டை எல்லாம் அது பிஸ்கட் மாதிரி கரைச்சிடும். நாம் எல்லாம் முடியுதோ அதற்குள் இந்த விஷத்தின் தன்மை இருக்கும்போது அது கரைச்சி அது சாப்பிடுது. ஆனால் அந்த விஷம்தான் அதற்கு ஆதாரம். ஆனால் விஷமான பொருளை அது சாப்பிட்டாலும் அதை பாடு மாடு இதுகள்லாம் ரொம்ப நாத்தமான தண்ணீர் சாப்பிடுது. அதில் உள்ள விஷத்தை தன் உடலாக மாற்றிக்கொள்ளும். அதனுடைய சாணம் என்ன செய்யுது? நல்லவைகளாக்குது. அந்த மாட்டு சாணத்தை நம்ம வீட்டில் முழுகணும்னா நாம வெளியில போயிட்டு வரும்போதோ மற்றதோ கெட்டதுகள்ல எத்தனை வகையான கிருமிகள் நம்ம காலில் ஒட்டி வரும். அதுல மிதிப்பட்டோன்னா அந்த கிருமிகள் வளராது, நம்ம வீட்டுக்குள் வளராது, தடுத்து நிறுத்திடும். அதுக்குதான் அந்த ஞானிகள் மாட்டு சாணத்தை வீட்டில் தொழில். இப்பதான் லேட்டஸ்டா சாணி பவுடரும் போட்டு நக்குன்னா ஆளை குழந்தை தெரியாம இது பண்ண அந்த குழந்தை பொண்ணு போட நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி இல்லை, அதாவது விஞ்ஞான அறிவால் கண்டுபிடித்த நிலையும் அழகு நிலையில் வைக்கப்படும் இந்த மாதிரி வருது. ஏனென்றால் இந்த இயற்கையின் உண்மை நிலைகளே இது மனிதனாக பிறக்குது. நாம் வேதனைப்பட்ட நிலைகின்ற விஷத்தின் தன்மை கொண்டு அணுக்களாகி இந்த உடலை விட்டு சென்ற பின் மனிதன் அல்லாத உருவத்தான் உருவாக்குது. இப்படி வேதனை, கோபம், குரோதம் இதெல்லாம் நாம் ஒரு குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கோபக்கார மனிதனை பார்த்துட்டு வந்தால் அந்த உணர்வுகள் நுகர்ந்த பின் அந்த உணர்ச்சிகள் நம்ம உடல்லையே. அப்ப நம்மளை தெரியாமலேயே மிளகா 2 மிளகாய பெண்கள் குழம்புல ஜாய்ச்சி போட்டுருவாங்க. தனக்கு தெரியாது, அந்த உணர்வுக்கு தக்கதான் அந்த மிளகாய் எடுத்து போடுவாங்க. இதே மாதிரி இந்த உணர்வுக்கப்ப சொல்லும் அந்த நேரத்தில் குழந்தைகிட்ட சொல்றதுனாலும் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லாலும் இந்த உணர்ச்சிகளை, அந்த காரமான உணர்ச்சிகளை தூண்டு சொல்லாத வெளியே வரும். அவங்க கேட்டவுடனே அதே பதில் தான் வரும்.
இதெல்லாம் எது இயக்குது? இந்த உணர்வு தான் இயக்குது. ஆனா அந்த கோபமான உணர்வு கொண்டு நாம் நல்ல குணங்களா இருந்தாலும் அந்த நல்ல குணத்துக்குள் இந்த ஊடுருவி இருந்த கோபம் நேற்று வரையும் நல்ல குணமா இருந்தது. இன்னைக்கு கோவிச்சவனுடைய உணர்வை கொஞ்சம் நேரடியா பார்த்தோம்னா அடுத்த அப்படி நம்ம உடல் உள்ள அணுக்கள் நம்ம அறியாமலேயே இது மாறி அந்த உணர்ச்சியை தூண்டும் அணுவாக மாறும். அப்ப அந்த உணர்ச்சியை தூண்டும் அணுவாக மாறும்போது நம்ம ரத்தத்துல அந்த கார உணர்ச்சிகளை தூண்டும் இது வந்துடும். நாம வாயில மிளகா பண்ண ஆணு வாயை திறக்கிறோம் இல்ல, இதே மாதிரி அந்த ரத்தத்துல அந்த கார உணர்ச்சி எடுத்தோம்னா ரத்தம் நரம்பெல்லாம் அப்படி டைட் ஆகிடும். அதே சமயத்தில் நம்ம உயிரில ஒட்டி இந்த உணர்வுகளை தாங்கி செல்லும் அந்த நுண்ணிய நரம்பு வழிகளுடைய டிரான்சாக்சன் நாம் நுகரக்கூடிய உணர்வை நம்ம உடலுக்குள் அது உணர்ச்சிகளாக மாற்றி அமைக்கும். உணர்வு ஒளிகளை செவிக்கும், கண்ணுக்கும், மூளைக்கும், உடலுக்கும் இந்த உணர்ச்சிகளை தூண்டும் அந்த பாகத்துல இந்த வேகமான அழுத்தங்கள் போயிடுச்சுன்னா ரொம்ப நரம்புல பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய உள்ளுக்கு நுரையீரல்ல இருந்து எல்லாம் விடைக்க ஆரம்பிச்சு. கண்ணெல்லாம் பார்த்தோம்னா சக்கச்சவே ஆயிப்போம். அப்போ கோபப்படுவோனையும் ஒருத்தனை துன்பப்படுத்துவனை பார்த்தோன்னா நம்ம உடலை எப்படி மாற்றி அமைக்குது. அப்ப நம்ம நல்ல குணங்களுக்கெல்லாம் அதை உணர்வு சொன்ன உடனே நல்ல குணங்களும் செயலற்றாம இருக்கு. குழம்பு ருசியா இருக்கு, 2 மிளகாய் அதிகமாக போயிட்டா சாப்பிட்டா ருசி இருக்குமா? அந்த மாதிரி மாறி அப்ப மாறும்போது என்ன செய்யுது? நமக்குள் தீமைகளை எதிர்க்கும் சக்தி இழந்துருது. நம்ம உடல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விஷமான நிலையோ, கோபமான நிலையோ, வேதனையான நிலைகளோ நாம் நுகர்ந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்திகளுக்கு இதெல்லாம் இழந்தே விடுது. எதிர்க்கும் சக்தி இல்லை, தாராளமா வந்துடுது. அப்புறம் எதை எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் சாப்பாடு எடுத்து வர்றதுக்கு நேரம் ஆனிச்சுன்னா உடனே நம்மளுக்கு கோபம் வரும். ஒரு பையன்கிட்ட சொல்லி போய் வாங்கிட்டு வரணும், கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு நான் நடக்கிறது பாரு அப்படின்னு நம்மளை அறியாமலே கோபம் வரும். அப்ப அது கோபம் வருவதோடு நம்ம உடம்பெல்லாம் அப்படியே விளைச்சிக்கிட்டு நாம் தப்பு பண்ணல. இயக்கிறது யாரு? அந்த உணர்வு தான். நம்ம உடலை என்ன செய்யுது? நாம் சாப்பிட்ற ஆகாரத்தை நஞ்ச மலமாக மாற்றிடும். நல்ல உணர்வை நமக்குள்ள என்ன செய்யுது? தீமைகளை நீக்கக்கூடிய சக்தியாக நம்ம 6வது அறிவு உண்டு. இதை வச்சு நாம நீக்கம் தவறணும், அதை ஆக்கிரமித்துக்கணும். இப்ப சாதாரணமா பாம்பை கருடன் தூக்கி போனவுடனே அது இறக்காவது கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி பிச்சு திங்குது. அதோட கண்ணை அன்னிச்சது கருடனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த உணர்வெல்லாம் வேதனையோடு ஆன பிற்பாடு அந்த கருடன் உணர்வுகள் பாம்பின் உடலுக்குள் அதிகமான பிற்பாடு பாம்பு இறந்தவுடனே கருடன் நினைவோட இந்த பாம்பு உயிரான்மா கருடன் உடலுக்குள் போய் அதன் உணர்வுக்குள்ள வளர்த்துக்கிட்டனால கருடனா பிறகு அது இயற்கை நிலை. இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாமோ அந்த வேதனையின் உணர்வுகள் நமக்குள் அதிகமாகிட்டா நல்ல குணத்தை அது ஊடுருவி நல்லது செயலற்ற நிலையை மாற்றுகின்றது. அப்ப நாம் நுகர்வது அனைத்தும் எப்படி குழந்தை புழுவை கொட்டிய பின் உணர்வுகள் மாறுகின்றதோ இதே போல இந்த உணர்வுகள் நம் உறுப்புகள் அனைத்தும் மாறுபடும் நிலைக்கு வருகின்றது. நாம் தப்பு பண்ணல. நம்ம எத்தனையோ கோடி சரீரங்களை தப்பி இன்னைக்கு மனிதனாக உருவாக்கி உயிர் தான். இன்னைக்கு மனிதனான ஒருபாடு நாம் அது சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா வேதனை, கோபம், கொதிப்பு இதே போல உணர்வுகள் இருந்து நம்ம உறுப்புகள் எல்லாம் சீரழிஞ்சிடும். கிட்னிகள் இதாகி போச்சு, கல்லீரல் மோசமா போச்சு, நுரையீரல் இதாகி போச்சு, சிறுமூளை பாகம் கெட்டு போச்சு, அது பாகம் கெட்டு போச்சுன்னா கை கால் வளம் போச்சு. இந்த உணர்வு போல உறுப்புகளை மாற்றிக்கிட்டு இந்த உறுப்புகள் மாறினா நம்ம என்ன செய்யறோம்? இந்த வாழ்க்கையில் அடுத்தவங்களை நல்லவங்களை பார்க்கும்போதெல்லாம் நம்மளால செய்ய முடியலையே, நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு இந்த வேதனை தான் அதிகமாக கூடும். இந்த வேதனை அதிகமாக சேர்க்கப்படும் என்ன செய்யுது? விஷத்தின் தன்மை கொண்டுதான் நம்மளை வளர்க்குது. எல்லாருக்கும் விஷமா மாறி போகுது. அப்ப எல்லாரும் பார்க்கும்போது வெறுப்பான உணவு வரும்போது நம்ம உயிர்
இதை சேர்த்து சேர்த்து நம்ம உடல் குறுக்கி வெளியில் வந்த பின் பாம்பினங்கள் ஆயிரக்கணக்கான பாம்பினங்கள் உண்டு. இதில் எந்த குணமும் எத்தகைய விஷமோ அதன் ஈர்ப்புகள் வெளியில வந்தன அது இழுத்துக்கு போயிடும். அங்க போய் நம்ம உணர்வு கருவாக்கி பாம்பாக பிறகுச்சு. நாம் எவ்வளவு பெரிய சிந்தனை உள்ளவர்களா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் ஒரு கோடி விஷயத்தை கூட ஸ்டார்ட் போட்டா நமக்கு ஞாபகம் இருக்குதா? எல்லாமே செயலற்ற நிலையை போகுது. இப்போ உங்க சிந்தனை எல்லாம் எங்க போகும்? பெரிய ஞானியா இருந்தாலும் கல்வியிலே அவர்கள் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் இந்த விஷயம் அவனுடைய சிந்தனை எல்லாம் இழக்கிட்டு அவன் வளர்ந்த நிலையோ அவன் அறிந்த அறிவோ இங்க இல்லாம பண்ணிடு. பார்க்கணும் இல்ல பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் இந்த வேதனை வந்தாச்சுன்னா அவங்க பேச்சு செயலெல்லாம் மறந்து போகுது. இப்ப மறக்க செய்து நாம் நுகர்ந்த காலத்தில் இந்த உணர்வுகள் இது மாறுபடும். இப்ப நாம் மனிதனான நாமோ சாப்பிட ஆகாரத்தில் உள்ள நஞ்சை நாம் நீக்கி பழகின பிற்பாடு நமக்குள் தீமை என்று நுகர்ந்த பின் அந்த தீமையை நீக்க பழகணும் அல்ல. அதனால நான் புழுவிலிருந்து மனிதனா வர்றதிலும் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வை சுவாசிச்சு பரிணாம வளர்ச்சியில் வந்தோம். பரிணாம வளர்ச்சி அறிந்த பிற்பாடு அன்பும் பண்பும் பரிவோட நல்ல குணத்தோட தான் இருக்கிறோம். பிறர்படும் வேதனை நுகர்ந்தறிந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம். அந்த வேதனை வலுவானது கோபப்படுவதை பார்த்து இப்படி பண்றானே நாம எண்ணும்போது அந்த உணர்வு நம்ம உடல் அதிகமாகும். அதனால நாம் வேதனைப்படும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் இப்படி மாறிவிட்டே வரும். அதனால நமக்குள் நோய் என்ற நிலை உடல் சுருங்க செய்யுது. இப்ப நாம் எந்த குணத்தை எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உயிர் போன பாடு. இந்த மனித உடலுக்கு போனா அவனை வீழ்த்திட்டு இன்னும் கொஞ்சம் விஷத்தை வளர்த்துட்டு விஷமான உடலுக்கு இப்படி போகுதுன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்.